46,000 சபை பிரிவுகள் இருப்பதாக புள்ளி விவரம் சொல்லுகிறது. 46,000 டினாமினேஷன்ஸ் பிரிவுகள். எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான சபைகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவை எல்லாம் ஒரே சத்தியத்தை தான் சொல்ல வேண்டும். சொல்றது, நிறைய சபைகள் இருக்கலாம், எத்தனை சபைகள் இருந்தாலும் அத்தனை சபைகளும் ஒரே சபையை தான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. 46,000 சபை பிரிவுகளோடு கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? 1 Corinthians 11:19 வாசிக்கும் பொழுது, உங்களின் உத்தமர் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க வேதங்களும் உங்களுக்குள் உண்டாயிருக்க வேண்டியது அவசியமே. 1 Corinthians 11:19. அப்போ உத்தமர்கள் இன்னார் என்று அறிந்து கொள்வதற்கு மார்க்க வேதங்கள் இருக்க வேண்டியது அவசியமே என்று வேதம் நமக்கு பவுல் மூலமாக கொடுத்திருக்கிறார். இந்த திரளான ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே 46,000 சபை பிரிவுகளோடு கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டிருக்கும் போது, இந்த 46,000 சபை பிரிவுகளிலே ஏதோ ஒரு மனவாட்டி தான் ஆண்டவருக்கு இருக்கிறார். ஒரு மனவாளன் தானே, மனவாட்டி தானே, ஒரு மனவாட்டி தான். அந்த ஒரு மனவாட்டியை அடையாளம் கண்டுகொள்வதற்கு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். பிரசங்கின் புத்தகம் 7:28 வாசிக்கும் போது, 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை நான் கண்டுபிடித்தேன், ஆனாலும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. யாரை காணலையா? ஸ்திரீயை காணவில்லை. இப்ப நாம ஸ்திரீ என்றால் சபை சொல்றோம் இல்லையா? அப்போ 1000க்குள்ளாக ஒரு புருஷனை கண்டுபிடித்தார், ஆனால் ஒரு ஸ்திரீ நான் காணவில்லை. யோவான் 10:16 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இந்த தொழுவத்தில் உள்ளவை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். இந்த தொழுவத்தில் உள்ளவை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக ஆகும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. அவருக்கென்று ஒரு தொழுவம் இந்த பூமியிலே இருக்கிறது. 46,000 தொழுவங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கென்று ஒரு தொழுவம், ஒரு மனவாட்டியை இருக்கத்தான் செய்கிறார். அந்த மனவாட்டி யார் என்று சொல்கிறது? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தான் அவர் இந்த தொழுவம் என்று சொல்கிறார். அதுதான் மனவாட்டி. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி எழுப்புகிறது, ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டு இவ்வளவு திரளான பிரிவினைகளோடு கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த இதற்கு என்ன காரணம் இருக்குங்களா? உங்களுக்கு சிந்தையில கேள்வி எழுப்புதா? ஏன் இவ்வளவு பிரிவினைகள்? 15ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் யார் வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணுவார்? என்ன சொல்றாரு ஆன்சர்? உத்தமனாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யார் அங்கே போக முடியும் என்றால், உத்தமமாய் நடக்கிறவன், மனதார சத்தியத்தை சொல்லுகிறவன். இன்றைக்கு மனதார சத்தியத்தை பொய்யாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் நிறைய பார்க்கிறேன். அதனால பிரிவினை. மனதார சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், உத்தமராய் நடக்கிற பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு ஜீவிக்கிற, கீழ்ப்படுகிற, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை இந்த நாளின் அயலாக்க செய்தி மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு அந்த நல்ல முத்துக்களை, அந்த நல்ல ஆத்துமாக்களை ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு காண்பிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்?
இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகள் எனக்கு உண்டு சொல்றாங்க. அப்படின்னா நாம் தேட தவறிவிட்டோமா, தவறி கொண்டிருக்கிறோமா? ஆத்துமாக்களை தாகத்தோடு தேடுகிற அனுபவம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? ஏன் நமக்கு அந்த நல்ல முத்துக்களை ஆண்டவர் நமக்கு காண்பிக்காமல் இருக்கிறார் என்ற கேள்விகளெல்லாம் நாம் கேட்டு நாம் சிந்திக்கும் பொழுது எனக்கு கிடைத்த ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து இந்த ஈசாக்கை நீ எனக்காக பலி செலுத்து என்று சொல்ற. எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். நீண்ட வருஷங்களுக்கு பிற்பாடு கிடைத்த ஒரு மகன், வாலிப வயது அடைந்த ஒரு மகனை இவன் மூலமாக ஒரு சந்ததி பெருகும் என்று வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இவனை நீ எனக்காக பலி செலுத்து. ஆண்டுடைய வார்த்தையை அவன் கேட்டு சோர்ந்து போகாமல், எவ்வளவு கஷ்டம்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அவன் உலகத்தில் நிறைய கலக்கங்கள்லாம் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவைகளை அவன் பெரிதாக இல்லாதபடிக்கு தேவ வார்த்தையை அவன் விசுவாசித்து கீழ்ப்படிந்தான். 11 படிக்கும் சொல்ற, இந்த மகனை மூலமாக எனக்கு சந்ததியை நான் உண்டாக்குவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இவனை பலியிடு என்று சொல்லிட்டாரே, நான் இந்த மகனை நான் பலியிடுவேன். ஆனால் என் ஆண்டவர் வாக்கு தந்த அந்த கடவுள் அவர் என்ன செய்ய மாட்டார், மனம் மாற மாட்டார். இவன் மூலமாக சந்ததியை உனக்கு தருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர், நான் இவனை பலி செலுத்தி விட்டால் இவனை மறுபடியும் உயிரோடு எழுப்பி எனக்கு கொடுப்பார் என்ற அந்த வசனத்தை 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பலி கொடு என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? இவனை நான் பலி கொடுத்து விட்டாலும் அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி எனக்கு கொடுப்பார். அதனால கீழே வரும்போது சொல்லிட்டு வாங்க, நாங்கள் போய் பலி செலுத்தி விட்டு நாங்கள் வருவோம் என்று சொல்லிட்டு வர. அப்படின்னா அவருடைய விசுவாசம் பெரிதாக இருந்தது. திருச்சபை விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்குமானால் தெய்வ வார்த்தையை விசுவாசிப்போம், தெய்வ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். அப்படிப்பட்ட அனுபவத்தில் வளருகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரம் ஆபிரகாம். என்ன ஆசீர்வாதத்தை அவன் கண்டு கொண்டான் என்று சொன்னால், எந்த மகனை பலி செலுத்த போனாலோ அந்த மகனை பலி செலுத்தி விட்டான், மனதார பலி செலுத்தி விட்டார். அந்த கத்தியை ஓங்கும் பொழுது ஆண்டவர் நிறுத்தி பலியிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், மகனை காப்பாற்றி விட்டார். இப்பொழுது நமக்கு பலி பொருள் எங்கே? என்ன பலி பொருள் எங்கே? பலி செலுத்தணும்ல, எங்க இருந்துச்சு? முக்கரிலே ஒரு புதர்ல ஒரு ஆடு. அந்த பலிப்பீடத்தை கட்டும் பொழுதெல்லாம் அவனுக்கு தெரியும், காணலையே இல்லை. அந்த மோரியமனை சுற்றி தானே அவன் கல்லெல்லாம் எடுத்து பலி செலுத்தி இருப்பான், பலிப்பீடத்தை கட்டி இருப்பான். அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அங்கே ஒரு ஆடு, கண் பார்வை தூரத்தில் ஒரு ஆடு சிக்கிக் கொண்டிருக்கிறது. இது போல ஏராளமான ஆடுகள் ஆங்காங்கே புதர்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. திசை தெரியாமல், எங்கே போவது என்று தெரியாமல், பயந்து நடுங்கி ஆங்காங்கே குகைகளிலும் புதர்களிலும் சிக்கிக் கொண்டிருக்கிற ஏராளமான நல்ல முத்துக்கள், நல்ல ஆடு, தேவனுக்கு பலிப்பொருளாக கொடுக்க வேண்டிய ஆட்டுக்குட்டிகள் ஏராளமாக ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றது. நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை. ஏராளமான சபைகள் நம்ம சுற்றிலும் இருக்கிறது. நல்ல முத்துக்கள் எங்கெங்கேயோ போய் சிக்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே, அட்வென்ட் திருச்சபை சார்ந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தில் நாம் பலனுள்ளவர்களாக இருப்போமானால் அந்த ஆடுகளை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். எப்படி ஆபிரகாமுக்கு அந்த ஆட்டுக்குட்டியை காண்பித்தாரோ. எப்பொழுது காண்பிக்கிறார்?
கையை ஓங்கின போது, கத்தியை ஓங்கின போது, அந்த பலிபீடத்தை கட்டும் போதெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கவில்லை, காணல, அவர் கண்ணுக்கு தெரியல. மகனே உடையதான் பலியில சொல்லுகிறார், மனப்பூர்வமாய் அவனும் ஒப்பு கொடுக்கிறான். தன்னுடைய பிள்ளையை அவன் எப்படி வளர்த்திருக்கிறான் என்று ஒரு பாடம். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தந்தை சொல்லுக்கு ஏற்ற கீழ்ப்படியில் உள்ள ஒரு பிள்ளையாக ஈசாக்கு இருந்ததற்கு காரணம் பெற்றோர்கள் பிள்ளையை அப்படி வளர்த்து இருக்கிறார்கள். கேட்கலாம், மனைப்போம் பலி பொருள் என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் இருக்குது, என்ன இல்லை என்ன இல்லைன்னு கேட்கிறோம். ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அப்படியே பலி செலுத்துவதற்கு ஆடு தேவை என்பதை அறிகிற அறிவு அவனுக்கு இருந்தது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பைபிள் பறக்க தெரியல. புதிய ஏற்பாட்டில் சொன்ன பழைய ஏற்பாட்டில் இருப்பாங்க, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அனுபவம் தான் நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக நான் பார்க்கிறேன். ஜெபிப்பதற்கு பிள்ளைகளுக்கு தெரியல, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. ஆக நம்முடைய திருச்சபையிலே அங்கத்தினர்கள் குறைவாயிருப்பதற்கு என்ன காரணம்? ஏன் நல்ல முத்துக்களை ஆண்டவர் நமக்கு காண்பிக்காமல் இருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, இந்த தொழுவத்தில் உள்ளவர்கள் இல்லாமல் அவர்களுக்கென்று ஒரு தொழுவம் இருக்கிறது, அதுதான் இந்த தொழுவம் என்று நீங்கள் விசுவாசிக்கலாம். இந்த தொழுவத்தில் உள்ளவர்கள் இல்லாமல் வேறு ஆடுகள் எனக்கு உண்டு என்று சொல்கிறாரே, அந்த புதையிலே சிக்கி இருக்கிற ஆடுகள் அவைகளை இனம் கண்டு கொள்வதற்குரிய ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? ஆபிரகாமை போல விசுவாசம், ஆபிரகாமை போல கீழ்ப்படிதல், ஆபிரகாமை போல அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐயாவை காட்டுகிறார், பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மாவை காட்டுவார். ஏன் இப்ப காட்ட மாட்டாரு? அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மா உள்ள கொண்டு வந்தா அந்த அம்மா வந்துட்டு அந்த ஐயா வந்துட்டு வருது, அந்த உலகல அங்கே நீங்க போனால், சபையில போனால் ஆடல் பாடல் இசை இல்ல ஒரு ஆரவாரம் அவை எல்லாம் பார்த்தவர்கள், அந்த ஆலயத்திலே குதூகலமாக இருந்தவர்கள் இங்க வந்தால் என்ன நினைப்பாங்க? ஒன்றும் கிடையாது. பாட்டு ஆராதனை நடக்கும் போது 2 பேர் தான் பாட்டுக்கிறோம் இல்ல. விசுவாச பிள்ளைகள், இது என்னுடைய திருச்சபை, இது தேவனுடைய திருச்சபை, இந்த திருச்சபையில் நான் அங்கமாயிருக்கிறேன், என் ஆண்டவரை துதித்து பாடுகிற நேரத்தில் நான் இருக்க வேண்டும் என்ற உணர்வுகள் நமக்குள்ள இருக்க வேண்டும். தேவனை துதித்து பாடுவதற்கான ஒரு நேரத்தை சபையில் வைத்திருக்கும் போது அந்த சபை பாடல் ஆராதனை அவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு குதூகலமாக நமக்கு இசை இருக்கணும். அதுக்குள்ள நாம் சொந்தமா பாடவே போறோம். ஆண்டவரை துதித்து பாடுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருந்தால், முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு சத்திய வசனங்களை விசுவாசிக்கிற அனுபவங்கள் நமக்கு இருந்தால், அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய உணர்வுகள் நமக்கு இருக்குமே. ஆனால் நம்முடைய எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் நீக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் ஆசீர்வாதமாகிய ஆத்துமாவை, ஆட்டுக்குட்டியை கண்டு கொள்ளக்கூடிய கண்களை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆட்டுக்குட்டியை ஆபிரகாமுடைய கண்களுக்கு தெரிந்ததற்கு காரணம் அர்ப்பணிப்பு, தாகம், பாரம், கீழ்ப்படிதல், தெய்வ வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து உயிரோடு எழுப்பி கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம். பரிசுத்த ஓய்வு நாளிலே நான் தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிக்கும் பொழுது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளாமல் ஒப்பு கொடுக்கும் பொழுது, வெறுமையாய் ஆண்டவர் என்னை அனுப்ப மாட்டார். ஆலயத்துக்கு போய் நான் திரும்பி வரும்போது நிறைந்த ஆசீர்வாதத்தோடு, மன நிறைவோடு தான் ஆண்டவர் என்னை அனுப்புவார் என்ற பாரத்தோடும் தாகத்தோடும் நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம மத்தியிலே செய்வார். ஏன் இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் செயல்படுத்த முடியவில்லை? நான் பெருந்தோசை பாஸ்டர் மத்தியிலே ஊழியர்களை செய்து கொண்டு வருகிறோம். ஒரு 15 வருஷமாக நான்
ஊழியக்காரர்கள் மத்தியில் தான் ஊழியர்கள் செய்து வருது. அதோ நான் அட்வென்டிஸ்ட் பாஸ்டர்ஸ் மத்தியில் நம்மள்கிட்ட கேட்ட சொல்லிடுவீங்க. அங்கே நான் கேட்டேன், சத்தியம்னா என்ன? சத்தியம்னா இங்கே வேத பாடம் நடந்து கொண்டிருக்கும் போது கேள்விகள் கேட்கப்படுகிற நேரங்களில் எனக்கு சரி என்னுடைய பிரசங்கத்தை நிறுத்தி இதற்கேற்ற பிரசங்கத்தை செஞ்சலாம் சொல்ல மாட்டால் கேள்வி கேட்டாங்க. நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொன்னேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்படி என்றால் 46,000 சபை பிரிவுகள் இருக்கிறதே, இவர்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்களா? அறிந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு இருந்திருக்குமே. ஆனால் எல்லாரும் எப்படி இருப்போம்? யோவான் 17ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து விரும்புகிற வண்ணமாக சபை இருந்தது. பிதாவே, நீ நான் ஒன்றாயிருப்பது போல அவள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி நீ எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பிதா குமாரனுக்கு கொடுத்த அந்த மகிமையை குமாரன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? நானும் நீ எப்படி ஒன்னா இருக்கணுமோ அது மாதிரி நம்மில் அவள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும். இந்த மகிமையை யார் பெற்றார்கள்? பெற்றிருப்பார்கள். நம்ம எல்லாரும் ஒரே ஏக குணமுள்ளவர்களாக ஏக சத்தியம் உள்ளவர்களாக தான் இருப்போம். பிரிவினை இருக்காதுங்களா? பிரிவினைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன இல்லை, சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் ஜனங்கள் அறியல. ஆகினால்தான் சத்தியத்தை கூறு போட்டு என்ன செய்கிறார்கள்? வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். சத்தியம் என்றால் என்ன? உங்களுக்கு என்ன சொல்லுங்க? வசனத்தோடு சொல்றீங்களா? ஒரு கேள்வி கேட்டா பதில் வசனமா இருக்கணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இயேசு சொல்லுகிறார் யோவான் 14 நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். இதுதான் எல்லா வழிக்காக சொல்ற வசனம். இந்த வசனம் கண்டிப்பா எல்லாமே சொல்லிடுறோம். அப்படியானால் இயேசுவை அறிந்தால் விடுதலையா? அதான் கேள்வி. இயேசுவை அறிந்து விட்டால் விடுதலையா? இயேசுவை யார் அறியல? 46,000 சபை பிரிவு இல்லையா? அதுல யெகோவா விட்னஸ் என்ற ஒரு சபை இருக்கு. யெகோவாவின் சாட்சிக்காரர்கள் அவங்க தான் இயேசுவை தொழுது கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறாங்க. அப்போ மற்ற எல்லாரும் என்ன செய்யறாங்க? இயேசுவை தொழுகைக்குரியவராக ஏற்றிருக்கிறார். அப்படிதானே? தொழுகைக்குரியவராக ஏற்றிருக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். அப்ப அவங்க என்ன எல்லாருக்கும் ரட்சிப்பு தானே? சரிங்களா என்ன சொல்றது? அப்ப எல்லாம் எங்க இருக்கணும்? ஒன்னதான் இருக்கணும். ஆனா ஒன்னா இல்லையே. இயேசுவை அறிந்திருந்தால் இயேசு என்ன சொல்லியிருப்பாரு? இது இதுன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். 46,000 பிரிவுகள் வருவதற்கு காரணம் வேலையே இல்லையே. பிரதர் சொன்னார், ராபர்ட் சொன்னார், வேதமே சத்தியம் சொன்னார். 119 சங்கீதம் 142 வசனத்துல வேதமே சத்தியம். இங்க ஒரு பக்கம் சிஸ்டர் சொன்னாங்க இயேசு சத்தியம் என்று சொன்னாங்க. பிரதர் சொல்றாரு வேதம் சத்தியம் என்று சொல்றாரு. ரெண்டு பகுதி வச்சுங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. வேற ஏதாவது இருக்குதா? சரி, யோவான் 8:26. யோவான் 8:26. யார் சொல்றது? இயேசு இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு? இயேசு சொல்றாரு
என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். அப்போ இயேசு சொல்றாரு, நானே சத்தியம் என்று சொல்றவர். என்ன சொல்றாரு? என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். இப்போ யாரு இந்த சைட்ல ரெண்டு சேர்த்துட்டாங்களா? ஒன்று குமாரன், இன்னொன்று பிதா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசிங்க. நிறைய பேருடைய மைண்ட்ல இயேசு மட்டும் தான் சத்தியம் இல்லையா? இப்ப வேதம் என்ன சொல்லுங்க? பிதா சத்தியம், குமாரன் சத்தியம், ஆவியானவர் சத்தியம். அப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி தேவத்துவத்தை பற்றிய அறிவு இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? சரியான அறிவாக இருக்கிறதா? பிதாவாக இருந்தார், அப்புறம் குமாரனாக வந்தார், இப்பொழுது பரிசுத்த ஆவியாக செயல்படுகிறார். மூவரும் ஒருத்தர் தான். இருக்குது சரியா? இல்லை உபதேசம் என்ன சொல்றதுன்னா, நிறைய சமயம் உபதேசம், ஊழியக்காரர்கள் உபதேசம், பிரேயர்பாட்டு காலத்தில் பிதாவாக இருந்தார், அதுக்கப்புறம் குமாரனாக வந்தார், இப்பொழுது பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். மூவரும் இது சரியான உபதேசமானு கேட்கிறேன். ஒரு காலத்தில் அவர் பிதாவாக இருந்தார், அதுக்கப்புறம் ஒரு குமாரனாக வந்தார், இப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். சரியா? அங்கெல்லாம் போக வேண்டாம். ஒருவரா மூவரா பார்த்தீங்களா? மூவர் ஒருவர். இன்னும் நம்ம என்ன ஆகல? இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் நாம அறிஞ்சிட்டோமா? தேவத்துவத்தை அறிய வேண்டிய பிரகாரம் நம்ம அறிந்திருக்கிறோமா? இப்படி அறியாத காரணத்தினால், சத்தியத்தை அறியாத காரணத்தினால் தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்னும் விடுதலை பெறாமல் என்ன செய்யலாம்? அப்ப ஒன்னா மூணா தெரிஞ்சுக்கணும்ல. பைபிள்ல முன்னாடி பேச மூணு பேசுதான். இவைகளெல்லாம் நாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு படித்து அறிந்து கொள்வதற்கு சபை ஆயத்தப்பட வேண்டும். அப்பதான் நம்ம உண்மையை சொல்ல முடியும். அங்க போய் ஒரு சத்தியம் சொல்லியிருப்பான், கேட்டுட்டே இருப்போம், நல்லா தான் பேசுறாரு, நல்லா அருமையா பேசுறாரு, சும்மா வளமையா பேசுறாரு நினைப்போம். ஆனா சத்தியத்தில் என்ன இருக்காங்க? குறை இருக்கும், நமக்கு தெரியாது. எல்லாம் ஒரு அலையில சொன்னா அலையிலே போட்டுருவோம். அப்ப என்ன அர்த்தம்? அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே உண்மைன்னு ஒத்துக்கிறோம். நாம் கரைப்பட்டு போய்விடுகிறோம். என்னாச்சுங்க? நாம கரைப்பட்டு போய்விடுகிறோம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய கீழ்ப்படியில் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் கரைப்பட்டு போய்விடுவோம். இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? 3 நபர்கள் இருக்கிறார்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். நானே சத்தியம் என்று ஆண்டவர் சொன்னார் என்றால் என்ன அர்த்தம்? நான் தான் சத்தியம் அப்படின்னு சொல்றாருல்ல, என்ன அர்த்தம்? அப்ப பிதா அவரே சத்தியம் சொல்றாருல்ல, பரிசுத்த ஆவியும் சத்தியம் தானே. நானே சத்தியம் என்று சொல்லுகிறாரு, என்ன அர்த்தம்? இப்படியெல்லாம் நீங்க கேள்வி கேட்டு பைபிள் என்ன செய்யணும்? படிக்கணும். கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும். சொன்ன இல்லையா? தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். ஏன் தேடி வாசிக்கணும்?
செய்து வைத்திருக்கிறார். நாம் அந்த வசனங்கள் அப்படியே படிச்சுட்டு போயிடணும். அந்த வசனத்துடைய ஆழம் என்ன, ஆண்டவர் ஏன் தேடி வாசிக்க சொல்கிறார்? ஏசாயா 34:14 சொல்றார், கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாமல். ஏன் தேடி வாசிக்கணும் சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிட்டேன். ஜோடி வசனம் கிடைக்கும். தேடி வாசித்தால் ஜோடி வசனம் கிடைக்கும். யார் சேர்க்கிறது? கர்த்தருடைய வாய் சொல்கிறது, ஆவியானவர் என்ன செய்வார்? சேர்ப்பார். அப்போ என்னுடைய ரட்சிப்பில், உங்களுடைய ரட்சிப்பில் இந்த வசனத்தை நான் புரிந்து கொள்வதற்கு பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் என்ன செய்யறது? எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. என்ன வசனம் சொல்லுது? இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே. அப்போ இயேசுவின் என்ன இருந்தா? ஏன் தன்னை சத்தியம் உள்ளது சொன்னார்? நானே சத்தியம். ஏன் சொன்னாரு? அவரிடத்தில் சத்தியம் அவரிடத்தில் இருக்கலாம் சொல்லுங்கள். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி. புரியுதுங்களா சொல்றது? நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அவரிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நாம் கேட்டு அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தொழுவத்தில் உள்ளவை அல்ல, வேற ஆளுகள் என கொண்டு அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்படின்னா நான் எந்த சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறதோ அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட என்ன செய்யறா? தன்னுடைய பணிகளை செய்வதற்கு குடும்பமாக இறங்கியிருக்கிறார். மூவரும் நம்முடைய ரட்சிப்பிலே என்ன செய்கிறார்கள்? பங்குடையவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம். ரெண்டு கொரிந்தியர் 11. அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னில் உள்ள கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். யார் சொல்றது? யார் சொல்றது? பவுல் சொல்றார். என்னில் உள்ள கிறிஸ்துவின் சத்தியத்தின்படி நான் செய்கிறேன். இப்போ நம்ம எல்லாருக்குள்ளும் அந்த கிறிஸ்துவின் சத்தியம் நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சத்தியம் நமக்குள்ள இருக்கிறதா? புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்கள் 3 பார்த்துக்கிறோம். பிதா சத்தியம், குமாரன் சத்தியம், பரிசுத்த ஆவி சத்தியம் இல்லையா? தான் சொல்றாரு இல்லையா? உங்களுடைய வேதமே சத்தியம். 119 சத்தியம், 142 வேதமே சத்தியம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? வேற என்ன சத்தியம்? இங்க கடவுள் போட்டுக்க மேல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இங்கே வேதாகம் என்று போட்டுக்கொள்ளுங்க. ஒரு பாயிண்ட் சொல்லுகிறார், வேதம் சத்தியம் என்று சொல்கிறார். வேதம் என்ன? எல்லாருக்கும் தெரியும். வேதம் என்ன? வேதம் என்றால் என்ன? உங்களுடைய வேதமே சத்தியம் சொல்லுது. அந்த வேதம் என்னன்னு கேட்கறது? வெளிச்சமா? இங்கிலீஷ் சொல்லிருக்கீங்களா? 149 119 வாசிங்க, 142 வாசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறது உத்தமமா இருக்கிறதா? படிச்சோம் இல்லையா? அதான் அந்த வேதம்னா என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கணும். இல்லை இங்கிலீஷ் 119 142.
Thy law is truth. வேதம் என்ன? வேதம் என்ன சொல்றாரு? லா என்று சொல்றாரு. Thy law is truth. உம்முடைய வேதம் சத்தியம். புரியுங்களா? வேதம் என்ன இப்போ? வேதாகமம் என்றால் 66 புத்தகம். வேதம் என்று சொன்னால் சட்டங்கள். வேதம் என்று சொன்னால் சட்டங்கள். சட்டம் எது? செய்யாத செய்யாத சட்டம். வேத புத்தகத்தில் நீங்க எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் செய்ய சொல்றதை செய்யுங்க, செய்யாத சொல்றதை என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. அவ்வளவுதான். ஆண்டவர் எதை செய்ய சொல்றாரோ கண்ணை மூடி நம்ம செய்யணும். கொஸ்டினே கேட்கக்கூடாது. முடியுமா முடியாதா? என் ஆண்டவரால் முடியும் என்ற விசுவாசம் நமக்கு வர வேண்டும். என் ஆண்டவர் சொல்லிட்டாரு செய்ய சொல்லி செய்வதற்கு பலனை அவர் கொடுப்பார் என்ற விசுவாசம் நமக்கு வர வேண்டும். அந்த விசுவாசம் இல்லாத காரணத்தினால தான் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ உங்களுடைய சட்டங்கள் எல்லாம் சத்தியம் என்று சொல்கிறார். இந்த சட்டங்கள் எல்லாம் சத்தியம். எதை ஆண்டவர் செய்ய சொல்றாரோ அது சத்தியம். ஆண்டவர் எதை செய்யாத சொல்றா சத்தியம். 2 சாமுவேல் 7:28 வாசிப்போம். 2 சாமுவேல் 7:28. சீக்கிரம். என்ன சொல்றாங்க? உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். 7,73,746 வார்த்தைகள் இருக்கிற பைபிள். 66 புத்தகத்துல 7,73,746 வார்த்தைகள் இருக்கிற. இதெல்லாம் சத்தியமா? கேள்வி என்ன பதில்? 7,73,746 வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகள்லாம் சத்தியம் சொல்ல. உங்களுடைய வார்த்தையே சத்தியம். உங்களுடைய வார்த்தை சத்தியம். வேதம் சத்தியம், வார்த்தை சத்தியம். சேரஸ்கூல ஒரு வசனம் படிச்சீங்க. நீங்க என்ன படிச்சீங்க? யோவான் 17:17. உங்களுடைய வசனம் சத்தியம். 31,173 வசனம் இருக்கு பைபிள்ல. 31,173 வசனம். வார்த்தைகள் 7,73,746 வார்த்தைகள். சட்டங்கள் இறைவன் எழுதி கொடுத்தது 10 சட்டம். மோசே எழுதி கொடுத்தது 5 புத்தகத்தில் 613 சட்டம். இந்த ஹோல் பைபிள் 6,468 சட்டங்கள் சொல்றாங்க. புரியுதா சொல்றது? 66 புத்தகத்துல 6,468 சட்டங்கள் இருப்பதாக புள்ளிவிவரம் சொல்கிறது. மோசேயிங்களா 5 புத்தகத்துல ஆதியாகமத்திலிருந்து 5 புத்தகத்துல 613 சட்டங்கள் இருக்கு. 248 சட்டம் 365 சட்டம் பிரிக்கிறார். 365 சட்டம் செய்யாத சொல்லுது. 248 சட்டம் செய்யன்னு சொல்லுது. அப்ப ஆண்டவர் எதை செய்யன்னு சொன்னாலும் செய்யணும். செய்யாத சொல்றது செய்யக்கூடாது. அப்படின்னா இந்த பக்கத்துல வேதாகமம் என்று போன்றதுல எத்தனை பாட்டியம் படிச்சிருக்கிறோம்? 3 படிச்சிருக்கோம். வசன சத்தியம், வார்த்தை சத்தியம், சட்டம் சத்தியம். கடவுள் என்று போன்ற பகுதியில் என்ன படிச்சிருக்கிறோம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி சத்தியம். இப்ப எதை அறிந்தால் நமக்கு விடுதலை? நிறைய பேர் இயேசு அறிந்திருக்கிறார். ஏன் பிரிவினைகள்? இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் அறியல. புரியுங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய தேவன். எத்தனை பேர்? 3 பேர். மூவரும் எப்படி இருக்கிறார்கள்? ஒருவராக இருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள். மூவரும் ஒருவரே. அப்படியா? மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். நாம் படிப்போம். இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் என் சுயமாய் ஒன்றும் சொல்லல, ஒன்றும் செய்யல.
என் பிதா என்ன செய்ய சொன்னாரோ. 7:26 யோவான் 7:26. அப்பொழுது இயேசு தேவாலயத்தின் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கேயிருந்து வந்தேன் என்று அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். 26 வாசிங்க. இதோ இவன் தான் 8:20. உங்களை குறித்து பேசவும் நியாயத்திற்கும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவருக்கு கேட்டவைகளே உலகத்துக்கு சொல்கிறேன். அவர்கிட்ட என்ன கேட்டனோ அதைத்தான் நான் என்ன செய்றேன், உங்ககிட்ட நான் சொல்றேன். 12:49 வாசி. யோவான் 12:40. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். இயேசு என்ன போதிக்கணும், என்ன செய்யணும்ன்றத யார் கட்டளையிடுறா? அவர் என்ன சொன்னாரோ அதுதான் அவர் செய்யறார். என்ன பேச சொன்னாரோ அதுதான் பேசுறார். சுயமா ஒண்ணுமே பேசல. 7:16 வாசிங்க. யோவான் 7:16. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. புரியுதுங்களா? நான் சுயமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. எல்லா கிறிஸ்தவனும் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, பிதா கொடுத்தத குமாரன் மாத்திட்டார். அவர் கொடுத்த 10 கட்டளைய என்ன செஞ்சாரு? பழைய பாட்டில் கொடுத்த கட்டளை பிதா கொடுத்தது, அதை குமாரன் வந்து செஞ்சாரு, சுருக்கிட்டாரு. 2 கட்டளையா கொடுத்துட்டாரு. 10 கட்டளை தேவையில்லை. இருக்கா உபதேசம்? இருக்கா? அதனால நம்ம ஓய்வு நாளும் கை கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. 2 கற்பனை போதும். எப்படி பிசாசு முடிச்சு போறாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை அறிந்திருக்கிறார்கள். சத்தியத்தை நான் அழிக்க வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க? சிலுவையில ஆணி அடித்து. அப்போ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நான் சுயமா ஒண்ணுமே செய்யலப்பா, ஒண்ணுமே பேசலப்பா. என் பிதா என்ன பேச சொல்றாரு அதான் சொல்றேன். என் பிதா என்ன செய்ய சொல்றாரு அதான் நான் செஞ்சேன். அப்படின்னா ரட்சிப்பின் திட்டத்துல பிதாவானவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தின் வழியே செய்வதற்கு பரலோக திட்டம் போட்டு முடிச்சாச்சு. அதான் பிளான் ஆஃப் சால்வேஷன் சொல்றோம், ரட்சிப்பின் திட்டம். இந்த தேவ குடும்பம் உட்கார்ந்து அந்த திட்டத்தை கொண்டு விடுறது. அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் மூவருமாக இணைந்து செயல்படுகிறார். யோவான் 16. சத்தியாகிய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்மை சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என்ன சொல்றாரா இவரு? பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு இல்லையா? சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் சுயமா என்ன செய்ய மாட்டாரு? பேச மாட்டாரு, சொல்ல மாட்டாரு, செய்ய மாட்டாரு. 14:26 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். பிதா சொன்னதை கிறிஸ்து நிறைவேற்றினார். கிறிஸ்து நிறைவேற்றின காரணம் என்ன செய்யறாராம்? பரிசுத்த ஆவியானவர் ஞாபகம் ஊட்டுறாராம். ஏசப்பாட்டு சொல்லிக்கிறாருல்ல, ஏசப்பா என்ன சொல்றாரு? பிதா சொன்னதான் நான் சொன்னேன். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தை விசுவாசிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் சத்தியம் எப்படி இருக்கும்? ஒன்னா இருக்கும். ஏன்னா யாரும் செய்யல, கூறு போட்டு வியாபாரம் பண்ணல. அவர் சொன்னாரு, இவர் செஞ்சாரு. இவர் செய்த காரியங்களை பிதா பரிசுத்த ஆவியானவர் செய்யறாரு, ஞாபகம் கூட்டுகிறார், நினைவு கூட்டுகிறார். மகன் அதை பார்த்து ஆண்டவர் சொல்ற செய், ஞாபகம் கூட்டுகிறார். இதை அறிந்திருந்தால்
இத்தனை பிரிவுகள் வந்திருக்குமா? சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியல. அறியாத காரணத்தால் தான் இயேசு கடவுள் இல்லை. இன்னொருத்த சொல்றா ஒன்லி அவர் தான் கடவுள், ஒன்லி ஜீசஸ் சொல்றாங்க, அவர் தான் இயேசு தான் கடவுள். இன்னொரு கூட்டம் என்ன சொல்றது? இயேசுலாம் கடவுள் இல்லை, யெகோவா தான் கடவுள். காரணம் என்ன? பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவையும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியல. வேதம் சொல்றது மூவரை என்ன சொல்றது? சத்தியம் என்று சொல்கிறது. இந்த ஞானம் இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில இல்லை. வேதாகம் என்று இருக்கும் பொழுது வார்த்தை சத்தியம், வசனம் சத்தியம், வேதம் சத்தியம் என்று சொல்லுது. புரிஞ்சுங்களா? அப்ப ரெண்டு காரியம், ஒண்ணு கடவுள், இன்னொன்னு வேதம். ஏதாவது வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? இது ரெண்டு அப்படியே நினைச்சுப்பாங்க, அப்படியே மைண்ட் கொடுப்பாரு. இது ரெண்டையும் அப்படியே இணைக்கிற மாதிரி ஏதாவது வசனம் உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா? இப்போ ரெண்டையும் தனியே காட்டுங்க. இப்போ ரெண்டையும் இணைக்கும் பொழுது என்ன சம்பவம் நடக்கும்? இங்கே வரல, ஒரு குழு கொடுக்க முத்து முத்தூதுன்னு சொல்லியிருக்கோமா? முத்தூது ரெண்டுத்தையும் இணைக்கணும். கடவுள், வேதாகம், இதுல 3 காரியம், இதுல 3 காரியம். இது ரெண்டையும் அப்படியே நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆமென். வெளிப்படுத்தல் 16:12 சொல்றது தேவனுடைய கற்பனைகளையும் வேதாகம், இயேசுவின் மேல் விசுவாசத்தையும் God. புரியுதுங்களா? அப்போ இந்த ரெண்டு காரியத்தையும் என்ன செய்யணுமா? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிற பரிசுத்தமான பொறுமை இதுல விளங்கும். இந்த 2 காரியத்தையும் யார் ஒருவர் காத்துக் கொள்கிறார்களோ அவனை தான் வேதாகமும் பரிசுத்தவான் என்று சொல்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சொல்றார் இல்லையா? அப்போ இந்த அனுபவம் இல்லை என்று சொன்னால் அங்கே பரிசுத்தம் இருக்குமா? இயேசு மாத்திரம் போதும்னா பரிசுத்தம் இருக்குமா? சொல்லுங்க. ரெண்டும் சேர்ந்தா என்ன பரிசுத்தம்? நாம் ஏன் ஓய்வு நாளை அவ்வளவு பிரத்யேகமாக கனப்படுத்துகிறோம்? ஏன் இந்த ஓய்வு நாளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? இந்த பரிசுத்தம் அங்கே இருக்கிறது. ஓய்வு நாளிலே இந்த பரிசுத்தம் இருக்கிறது. பரலோகத்துக்கு போவதற்கு பரிசுத்தம் தேவை. அதே ஓய்வு நாளிலே ஆசீர்வாதமும் இருக்கிறது. பூமியிலே வாழ்வதற்கு எனக்கு ஆசீர்வாதம் தேவை, பரலோகத்துக்கு போவதற்கு எனக்கு பரிசுத்தம் தேவை. இது ரெண்டையும் ஆண்டவரே வச்சிருக்கிறார், ஓய்வு நாளிலே வைத்திருக்கிறார். அப்போ பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறவர்கள் வேதத்தை, சட்டத்தை விசுவாசிக்க வேண்டும், வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும், வசனங்களை விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய ரட்சிப்புக்கேற்ற வசனங்கள் வேத புத்தகத்தில் இருக்கிறது. 31,173 வசனமும் என்னை ரட்சிப்புக்கு வழி நடத்த நடக்குமா? 31,173 வசனம் என்னை ரட்சிப்புக்கு வழி நடத்துமா? என்ன சொல்ல மாட்டீங்க? தப்பா நினைக்கிறீங்களா? நடக்கும். இன்னும் எளிவு என்ன நடக்குமா? அது வசனம் தானே இருக்குது, சின்ன வசனம் தானே. யோகம் 36 இன்னும் எளிவு நடக்குமாப்பா? அப்படியானால் என்னை ரட்சிப்புக்கு ஏற்ற பாதையிலே நடக்கக்கூடிய வசனங்கள் உள்ளே இருக்கிறது. அதை தேடி வாசிக்க வேண்டும், அதை படித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும், படித்து நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். புரியல சொன்னால் புரிந்து கொள்வதற்குரிய முயற்சி எடுக்க வேண்டும். சில சமயங்களில் கணக்கு போட்டு கூட நான் படிக்க வேண்டும்.
இதெல்லாம் சபையில செய்யறதுல ஊழியர்கள் கற்றுக் கொடுக்கணும். எப்படி நம்ம ரட்சிக்கப்பட முடியும், எப்படி விடுதலை ஆக முடியும்? சொல்லிடும் வாயில சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். இந்த சத்தியத்தை எப்படி அறிஞ்சிருக்கிறோம் நம்ம? ஒரு சார் இயேசுதான் சத்தியம் சொன்னாங்க இல்ல, ஒரு சார் கிறிஸ்து தான் எகோவாதான் சொல்றாங்க, ஒரு சார் பரிசுத்தாவியை நம்ம கீழே கொடுக்குறாங்க, ஒரு சார் பழைய ஏற்பாடு வேணான்றாங்க, புதிய ஏற்பாடு போதுங்கிறாங்க. ஆக என்னுடைய ரட்சிப்புக்கு ஏற்ற வசனங்கள் இந்த வேத புத்தகத்தில் சிதறி இருக்கிறது. ஆங்காங்கே ஆலோசனை வைத்திருக்கிறார். அவைகளை தேடி வாசிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும். நித்திய ஜீவன் கிடைக்கப்படும். வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி படிப்பார். வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளை கிறிஸ்துவை பற்றி அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படிக்க சொல்லுங்க. ஆராய்ந்து பாருங்க சொல்ற. இயேசு சொன்ன போது 39 புத்தகம் தான் இருந்துச்சு, 27 புத்தகம் இயேசு எழுதப்படவே இல்லை. அப்படின்னா இதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அதிகமாக. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளை 39 புத்தகத்தை சொல்றாரு இயேசு. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் யூதர் இருக்கு, ஆதி இஸ்ரவேல் சொல்லி ஊதிட்டான். இயேசு அன்றைக்கு உயிரோடு இருந்த நாட்களிலே, ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு புத்தகத்தை விரல் நீட்டி படிக்க சொன்னார். என்ன புத்தகத்தை படிக்க சொன்னார்? என்ன அதிகாரம் படிக்க சொன்னார்? தெரியுமா? 46,000 சபை பெண்களோடு இயங்கி கொடுக்கிற அந்த கூட்டத்துக்கு தெரியுமா என்றால், தெரிவிக்க வேண்டிய கடமை நம்முடையது. நாம் தெரிவிக்காமல் இருக்கிறோம். நாம் தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் யார் சத்தியத்தை அறிந்து கொள்வார்? ஒருவன் எனக்கு விலக்கி சொல்லாவிட்டால் எப்படி எனக்கு புரியும் என்று சந்தேகம் வந்து கேட்கிறார். விலக்கி சொல்ல வேண்டிய ஆட்கள் நீங்கள் தான் இன்னும் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படியா கிறிஸ்து எப்பொழுது வரப்போகிறார்? அவர் நிர்ணயித்த நாட்களை கண்டிப்பாக அவர் வருவார். சொல்லுங்களா? ஆனால் நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் பழி நம்மீது வரும். சொல்ல சொன்னால் செவத்திலே திருச்சபை அங்கங்களாகிய ஒவ்வொருவருக்கும் ஆளு கிடக்கிறார். அத்தனை பேருடைய ரத்த பழிக்கும் நாம் தான் ஆளாகும். பயமா இல்லை? பயமா இல்லை? நான் உண்டு, என் மனைவி உண்டு, என் பிள்ளை உண்டு, ரொம்ப ஆசீர்வாதம் வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு சொன்னாங்க. ஆனால் நான் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் அவருடையது தானா என்ற கேள்வி நமக்கு வரவில்லை. நான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கும்போது ஆண்டவர் எப்படி என்னை ஆசீர்வதிப்பார்? நீங்களே கேட்டுவாங்க. ஐயோ, இந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் தானே சொல்ல வேண்டும் இந்த சத்தியத்தை. எத்தனையோ ஆண்டுகளாக 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்துல விதை விதைக்கப்பட்டது. அதன் மூலமாக வந்த நான் எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கிறேன்? அந்த சத்தியத்தை கேட்டு வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கிறது? இத்தனை வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மா என்று சொன்னால் என் குடும்பத்தை வாரிசாக எத்தனை குடும்பங்களை பிள்ளைகள் நான் கொண்டு வந்திருக்க வேண்டும்? மாபெரும் பொறுப்பை என் மீது சுமத்தி விட்டு போனார்களே 20 வருஷத்துக்கு முன்பாக. நான் என்ன காரியம் செய்திருக்கிறேன்? இன்னும் நாமளே சரியாக சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் நானே அறியவில்லையே என்ற இருக்கிற உலகத்துல இருக்குதுல்ல? அப்படியானால் சபை என்ன தீர்மானம் செய்ய வேண்டும்? தெய்வ வசனத்தை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். ஒரு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியர் ஆண்டவர் சொன்னால் ஆசிரியப்பதற்கு நான் என்னை தியாகம் செய்ய வேண்டும். அவ்வளவுதான், கிடையாது. ஏனென்றால் சொன்னவர் ஆண்டவராக கர்த்தர், செயல்படுத்துவதற்கு பலம் கொடுக்கிறவர் அவர். என்னை ஆசீர்வதிக்க தெய்வம், ஆசீர்வதிக்க பிரியப்படுகிற தேவன். என்ன அவர் கையால விட மாட்டார். ஒருத்தனை போய் கடன் வாங்க விட மாட்டார். நீதிமானுக்கு அவன் அப்பம் கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் வாக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர். என்னை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தின் பாதையில் ஓடக்கூடியவர்களாக நான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தார்.
என் ஆடுகள் சிக்கிட்டு கிடக்கிறாங்க, முள்ளிலையும் புதர்லையும் புகையிலும் சிக்கி தனித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல விசுவாச பிள்ளைகள் மாற்று சபையில் இருக்கிறார். என் வேதம் அதை நான் சொல்லி, இந்த குழுவத்தில் உள்ளவை எல்லாம் வேறே ஆடுகள் எனக்கு சத்தியம் சொல்லிக் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிற ஊழியக்காரர் மத்தியில் ஊழியக்காரர் போய் சிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் விசுவாசத்தோடு செயல்பட்டார், வசனத்தின் பாதையிலே உறுதியாய் வசனத்தை பிடித்துக் கொண்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஓடுவோம் என்றால் ஆங்காங்கே இருக்கிற முத்துக்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், நம்முடைய கண்களுக்கு காண்பிப்பார். எல்லாம் பரலோகத்துக்கு உள்ளவர்களுடைய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெறும் கையாய் ஆண்டவா பாட்டு பாருங்க, வெறும் கையை போலாமா? பரலோகத்துக்கு நீங்க நான் போக வேண்டும். என்னத்தை கொண்டு போகிறோம்? சிசுமேல கொண்டு போகிறேன், கொண்டு போகிறேன். பரலோகத்துக்கு போகணும், எந்த கொண்டு போகிறோம்? ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான்ப்பா, ஒன்றும் கிடையாது. ஐயா ஒன்று கொண்டு போக முடியாது. பரலோகத்துக்கு போகும்போது ஒன்று கொண்டு போக முடியல. கொண்டு வருது. இந்த பூமியிலே நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்த போது அவருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆத்துமாக்கள், அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நான் வாழ்ந்த போது ஆண்டவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த நற்பண்புகள், நற்பண்புகளை வளர்த்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். விசுவாச களத்தில் நாம் செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தெய்வ வசனத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ரெண்டு காரியம் சொன்னீங்க, வேதத்தையும் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவினுடைய விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிற பிள்ளைகள் தான் யாரு? பரிசுத்தவான். அப்படின்னா என்ன தெரியுது? நான் வேதத்தின்படி வாழ வேண்டும், கற்பனையின்படி வாழ வேண்டும், தேவனுடைய கற்பனையின்படி வாழ வேண்டும், இயேசுவின் மேல் விசுவாசத்தை நானே காத்துக்கொள்ள வேண்டும். இங்க ஏதாவது ஒரு கேள்வி போட்டு பார்க்கலாமா? இங்க ஏதாவது ஒரு கேள்வி போட்டு பார்க்கலாமா? என்ன கேள்வி கேட்கலாம்? சில கேள்வி கேட்கலாம். நான் ஏன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி போட்டு பாருங்களேன். ஏதாவது பதில் வந்தா பாருங்களேன். நான் எதற்காக இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்? பதில் கிடைக்குதா? கற்பனையை கைக்கொள்ள வேண்டும், இயேசுவின் உள்ள விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கேள்வி என்ன? நான் ஏன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்? இந்த இயேசு பாவம் செய்யாமல் வாழ்ந்தார், பாவத்தை ஜெயித்தார். அவரிடத்தில் என்ன படிச்சோம்? என்ன படிச்சோம்? எபேசியர் 4:21 தான் படிச்சோம். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியம் படிச்சோம் இல்லையா? பவுல் சொல்றது என்ன சொல்றாரு? கிறிஸ்துவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? நான் உங்களுக்கு டீச் பண்றேன். அப்போ இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியம் என்ன? கேள்வி வருதுல்ல? இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்டு படிக்கிறது. சங்கீதம் 48 வாசம். என்னவா? யாருக்கு பிரியமானது என்னது? யார் நான் சொல்றது? சொல்லுங்க, சபை சொல்லுங்க. யார் சொல்றது? சப்பெல்லாம் பரவாயில்ல, சொல்லுங்க. பாஸ்டர் பாஸ்டர் தாவீது இருந்தாரு, அம்மா வேற சொல்றேன். சொல்லுங்க, யார் சொல்றது? யாரு?
அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். புரியுதா? கேள்வி ஒண்ணுதான், ஒரு வருஷம் தான் கேள்வி. அந்த கேள்வி வரும்போது அந்த கேள்விக்குரிய பதிலை நம்ம படிக்கும் போது எதை வச்சு படிச்சிடலாம்? மேல டாப்ல யாருன்னு பார்க்கணும், தாவீது இருந்தாரு அப்படின்னு நினைச்சு தாவீது சொல்லிடும். மைண்ட்ல இருக்கிறத சொல்றேன், மைண்ட்ல இருக்கிறத வேதத்தோடு போய் கொஞ்சம் அப்படி கிளம்பி பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மை எனக்கு நமக்கு அதுதான் சொல்றாரு இயேசுவா. தேடி வாசிங்க, கர்த்தருடைய புத்தகத்துல தேடி வாசிங்க. ஜோடி வாசனை இருக்குது. 8ல கேள்வி, 7ல பதில். இப்போ 7 படிச்ச உடனே 8க்கு கேள்விக்கு என்ன பதில் கிடைச்சிருக்கு. அப்போ கிறிஸ்துவின் இடத்தில் என்ன இருந்தா அவங்க உள்ளத்துல என்ன இருந்தா நியாயப்பிரமாணம் உள்ளதுல. அப்ப அங்க என்ன படிச்சோம்? கிறிஸ்துவின் இடத்தில் உள்ள சத்தியம் படிச்சோம் இல்லையா? போல் சொன்னார் இல்லையா? கிறிஸ்து இயேசுவிடத்தில் இருந்த சத்தியத்தை தான் அவங்களுக்கு என்ன செய்யலாம் கொஞ்சம் சொல்ல. அப்ப அவங்க கூட இருந்த சத்தியம் தானே நியாயப்பிரமாணம் இல்லைங்களா? பிதா விரும்புவது என்ன? என் பிரமாணத்தை படித்தாங்களா நம்ம பிள்ளைகளா நடக்கணும் இல்லையா? ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன் அப்படின்னாரு. ஜீவனுக்கு ஏதுவான கட்டளையே மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். ஒரே கட்டளை தான், கீழ்ப்படிஞ்சா ஜீவன், கீழ்ப்படியலன்னா மரணம். அப்போ இந்த பிரமாணத்தின் முடி நான் வாழணும், அதுதான் சத்தியம். அது கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவிட சத்தியம் தான் பவுல் போதிக்கிறாரு. அதை தான் நீங்க சபை போதிக்குது. ஒரு சபை ஒரு கூட்டம் என்ன செய்யுது? தேவையில்லைன்னு சொல்லுது. ஒரு சிறு கூட்டம் என்ன செய்யுது? கற்பனைப்படி வாழணும்னு சொல்லி பைபிள் சொல்லுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. திரள் கூட்டம் ஒடுங்கி போச்சுன்னு சொல்லுது. அப்ப சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் யார் இல்லையா? அப்ப அறிந்த ஜனங்கள் அறியாத ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பை ஆண்டு நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் என்று சபை விசுவாசிக்கிறார். இன்னிலிருந்து நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளா மாறணும் அப்படின்னா, ஊழிய செய்கிற பிள்ளைகளா மாறணும், இயேசுக்காக பேசுகிற பிள்ளைகளாய் நாம் மாறணும். பிதா விரும்புகிற பிரமாணம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற பிரமாணத்தை தான் சத்தியத்தை தான் சத்தியம் என்று சொல்கிறார். கிறிஸ்து நானே சத்தியம் என்று சொல்கிறார் என்று சொன்னார். பிதா விரும்புகிற பிரமாணம் கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அந்த கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த பிரமாணத்தை தான் சத்தியம் சொல்லி பவுல் போதிக்கிறது. அந்த சத்தியத்தை நீங்க நம்ம எல்லாருக்கும் போதிக்கிறோம். இந்த சத்தியத்தை கற்பனைப்படி வாழ முடியுமா? நம்மளால அழ முடியாது. ஏன் இயேசுவை விசுவாசிக்கணும்? இந்த கற்பனைப்படி வாழ்வதற்கு பலனை இயேசு கொடுப்பார். அவ்வளவுதான். என்னங்க? இதன்படி வாழ்வதற்கு இயேசு எனக்கு பலன் கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதான் இயேசுவின் மேல விசுவாசம். அப்ப இதுல நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறபடினால்தான் நம்ம சத்தியத்துல ஸ்ட்ராங்கா நிற்க மாட்டோம். விசுவாசத்துல உறுதியான ஓட்டம் இல்லை நமக்கு. ஆகினால நம்முடைய விசுவாசத்துல நாமளே ஆட்டம் இருக்கிற போது நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம பலப்படுத்த போறோம்? நம்மை சார்ந்த இணைஜன பந்துக்களை எப்படி நாம் பலப்படுத்த போகிறோம்? நம்மை சார்ந்த நண்பர்களை எப்படி நாம் பலப்படுத்த போகிறோம்? எப்படி இதெல்லாம் நாம் ஆதாயப்படுத்தி கொண்டு பரலோகத்துக்கு போக போறோம்? இதெல்லாம் உண்மையை செய்யணும்னு சொன்னா நமக்கு பரலோகம் நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஏமாந்து போயிடாதீங்க. நான் இன்னொரு நாளைக்கு வரும்போது பேசுறேன். புரியுதா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் தேவ வார்த்தையின்படி செயல்படுவதற்கு ஏதுவான பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நாம் உண்மையும் உத்தமமாக இருந்தால், தேவ வார்த்தையை விசுவாசத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால், நல்ல முத்துக்களை நல்ல ஆத்துமாக்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காண்பித்த அந்த ஆட்டுக்குட்டிகளை நமக்கு ஏராளமாக மனப்பாறை பகுதியில காண்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம். செய்தியை நமக்கு நேர்த்தியாக எடுத்துக்கூடிய போவர் ஜெயபால் டேவிட் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஆராதனை நிறைவு கொள்வதற்காக நாம் யாரும் எழுந்திருந்து 191 பாடும் நியாய தீர்ப்பில் உமரண்டை நிற்கப் போகிற
இல்லாமல் பலனற்று வெட்கப்பட்டு போவேனோ என்கிற உணர்ச்சி புரிந்துகொள்ளாத கேள்வி நம்ம யாரும் எழுந்து பாடும். பக்கம் 122, பக்கம் 122. ஆத்துமாக்களை லட்சத்தின் பாதையிலே வழிநடத்தி உங்களோடு கூட உடைய ராஜ்யத்தின் மகத்துவத்தை நாங்கள் காணக்கூடிய பிள்ளைகளாக பார்க்க முடியாது. புதுசாக ஒப்புக்கொள்கிறோம். நாளின் தூருக்காக உங்கள் நன்றியானவரே, சத்தியம் என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அந்த நீர் காட்டின வேத வசனங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய திட்டங்கள் சித்தங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானவர்களால் எங்களை நிரப்புவதெல்லாம் விசாரமான வாழ்க்கையை விட்டு நாங்கள் வெளியே வர எங்களுக்கு நிறுத்தாங்க. போதுமானவரே, இதுவாக நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனி எஞ்சியிருக்கிற நாட்களே உமக்காக நாங்கள் பணிபுரிகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படக்கூடிய அளவுக்கு எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உரிமை பாராட்டுங்க. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் எவ்வளவு அதிகமாக நாங்கள் தியானம் செய்து ஆராய்ந்து படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் விசுவாச பலத்தை உடையவர்களாக மாறுவோம் என்று ரோமர் 10:17 நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே எங்கள் பிள்ளைகளை ஆண்டுகளே விசுவாசத்தில் பலம் கொண்டவர்களாக மாறுவதற்கு
அதிகமாக உடைய பாதப்படியில் இருக்காது ஆண்டவரே நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அந்த மரியாதை போல நாங்களும் தெரிந்து கொள்வதற்குரிய பிள்ளைகளாக எங்களை சிறப்படுத்த முடியாது நாம் சொல்லிக்கிறோம். சிறு கூட்ட மக்களாக இருந்தாலும் ஆனதே பிறர் கூட்டத்திற்கு இந்த சத்தியத்தை சாட்சியாய் அறிவிக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பு எங்களுடைய கடத்தில் இருக்கிறது என்ற உணர்வோடு இந்த இடத்திற்கு நாங்கள் கடந்து செல்ல கட்டளைகளுக்கு உதவி செய்ய முடியாது நாம் சொல்லிக்கிறோம். எண்ணற்ற மக்கள் ஆண்டவரே சத்தியத்தை அறியாமல் பாதாளத்தில் படுகை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவரெல்லாம் ஆண்டவரே அந்த திசையை திருப்பி பரலோகத்தின் வாசல்களிலே வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் எங்களை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உத்தம மார்க்கத்தாராக இந்த சமூகத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைப்படியே நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக இருப்பதற்கு நீ பலன் கொடுப்பதற்கு எங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர். இந்த பலனை பெற்றவர்களாக பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் சமூகத்திலே கதறி அழுது கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்க முடியாது நாம் சொல்லிக்கிறோம். விசுவாச பிள்ளைகள் வராத பிள்ளைகள் ஒவ்வொருவருமானது திருச்சபையாக இணைந்து என்னென்ன திட்டங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதில் நாங்கள் செயல்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு உடலாலும் பொருளாலும் நாங்கள் தியாகம் செய்து ஆத்தும ஆதாயத்தை செய்கிற பிள்ளைகளாக அறுவடை செய்கிற பிள்ளைகளாக மாற எங்களுக்கு உதவி செய்தியாக இந்த இடத்துல ஊழியக்காரர்களாக கொண்டு சித்தம் செய்திருக்கிற திட்டங்களுக்காக எங்களை சந்தேகத்து வருகிறோம். அந்த சிறுவர் மத்தியில் செய்ய வேண்டிய ஊழியங்கள் பெரியவர்களுக்காக செய்ய வேண்டிய படமுயற்சி கூட்டங்கள் ஆகவே இன்னும் இந்த பகுதியின் ஊழியர்களில் என்னென்ன காரியங்களை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டுமோ அதையெல்லாம் கவனம் செலுத்துவதற்கு தம்முடைய பிள்ளைகள் பிரயாசப்படும் போது பரலோகத்தின் ஆண்டவர் சகல பலத்தையும் ஒத்துழைப்பையும் பொருளாதார காரியங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற உற்சாகம் உள்ள விசுவாச பிள்ளைகளையும் ஊழியர்களாக எங்களுக்கு தந்து அவங்க ஊழியர்களை சிறக்க செய்ய முடியாது நான் சொல்கிறார். நாங்களுக்கு சுத்தமான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற பாரத்தோடு நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்கிறோம். ஒரு ஆண்டவரே எல்லாரும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எனக்காக என் குடும்பத்திற்காக என்னுடைய மக்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும், இனி நாங்கள் உமக்காக வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வை எங்களுக்கு அதிகமாக தந்து ஏராளமான ஆடுகள் எனக்கு உண்டு. இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்ல வேறு ஆடுகள் எனக்கு உண்டு. அவைகள் எல்லாம் நான் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன அந்த ஆண்டவர் என் மூலமாக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் செய்ய போகிறார். அவை ஆண்டவரை என்னை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தும். யாரை நான் அனுப்புவேன், யாரின் காரியமாய் போவான் என்று நீ நகலாக்க போகுது. அக்கினி கடல் ஏசாயாவின் நாக்கை கொட்ட போகுது. இந்த ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொன்னானே. நாம் கருவனே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆகவே அக்கினி கடல் எங்கள் உடல்களை தொட்டு ஆகவே அடியனை எடுத்து பயன்படுத்துங்க, உங்கள் குடும்பத்தை எடுத்து பயன்படுத்துங்கப்பா என்ற அர்ப்பணிப்போடு உங்களுக்காக புரிய செய்த பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாற எங்களுக்கு என் திருவியை சொல்கிறோம். எல்லாமே தாங்க, மரங்களை தாங்க, உற்சாகம் ஆவியை தாங்க, உண்மையில் ஆவியை தாங்க, பலத்தோடு சுகத்தோடு உரிய செய்ய வேண்டும் என்ற வாதத்தை உடைய பிள்ளைகளாக என்னை மாற்றுங்க. எல்லா துணிகளும் மகிமையும் வகையாக நாங்கள் செலுத்துகிறோம். அவர்கள் முடியத்தை செய்வதற்காக குடும்பத்திற்கு மகளுக்காக நன்றி, குடும்பத்திற்காக நன்றி, குடும்பத்தின் பிள்ளைகள் செய்த ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தில் இருக்கிற மூத்த வயதான பிள்ளைகளுக்காக நாங்கள் சிந்திக்கிறோம். தன்னுடைய பட்சத்தில் இன்னும் யுத்தம் செய்யும்போது எங்களுக்காக யுத்தம் செய்கிற உலகத்தின் ஆண்டவர் எங்களோடு உதவி செய்ய வளமாக இருக்கிறேன். இதெல்லாம் நம்பி நாங்கள் செயல்பட்டு எனக்கு பார்க்க முடியாது. கிறிஸ்தியேசு நாம் பெற்றோம். நல்லது நாமே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவரங்களை மறவாதே. ஆமென். இந்த கர்த்தரும் மறுபடியும் இயேசுவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பிரியாவையும் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பு போராடும் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலமும் ஆசீர்வதிப்பாராக. தேவ